கொங்கு கலை அறிவியல் கல்லூரியில் ஆடை வடிவமைப்பு துறையில் அழகு சாதனங்களை எப்படி பயன்படுத்தி அழகை மேலும் எப்படி மெருகூட்டுவது என்பதற்கான அந்த கலையை கற்பிக்கிற ஒரு களத்தில் தான் நாம் இருக்கிறோம். இது ஆய்வுக்கூடம் என்று சொல்ல முடியாது, இது ஒரு அழகு கூடம். இந்த அழகு கூடத்தில் பேராசிரியர் இருக்கிறாங்க. இந்த பிரிவு ஆரம்பித்து எத்தனை வருஷங்கள் ஆகுது? 1996லேருந்து இயங்கிட்டு இருக்குங்க. இப்போ இதில் எத்தனை பேர் படிக்கிறாங்க? 150 ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்க. இதை படித்தா அவங்களுக்கு எதிர்காலம் எப்படி இருக்கும்? சுய தொழில், வேலை வாய்ப்பு, இந்த மாதிரி எல்லாமே வந்து நல்லாயிருக்கும். இதில் படிச்சுட்டு வெளியே போனவங்க வந்து ஓனாக வந்து பொட்டிக் அந்த மாதிரியெல்லாம் வச்சுருக்குறாங்க. கூடவே வந்து பார்லர்லாம் வச்சுட்டு அவங்க நல்லா தன்னை எஸ்டாப்ளிஷ் பண்ணி ஒரு ஆண்டர்ப்ரனராக வந்து நல்லா உருவாகியிருக்காங்க. அதன் மூலமாக மாத வருவாய் மினிமம் குறைஞ்சது எவ்வளோ ஈட்ட முடியும்? குறைஞ்சது ஒரு 50,000 அந்த மாதிரி ஈட்ட முடியும் சார். அதாவது யாரையும் நம்பாமல் அவர்களே சுய தொழில் செய்கிற அளவிற்கு இந்த அழகு கலைக்கான படிப்பு அவர்களுக்கு ஆதரவாக இருக்கிறது. பெண்களினுடைய முன்னேற்றத்திற்கு இதுவும் அடிப்படையாக இருக்கிறது அப்படிங்கிறத இந்த அழகு கூடத்திற்கு வந்ததற்கு பின்னால் நாம் தெரிந்து கொண்டோம். நன்றி. ஆடை வடிவமைப்பு துறையினுடைய ஒரு பிரிவிலே நாம் இருக்கிறோம். இந்த பிரிவிலே ஒரு இயந்திரம் ஒன்று இருக்கிறது, அதை பார்த்தோம். அது வந்து துணியினுடைய தரத்தை, நூலினுடைய தரத்தை, சாயத்தினுடைய அழுத்தத்தை சோதிக்கிற தரத்தை செய்து தரக்கூடிய ஒரு இயந்திரம் என்று சொன்னார்கள். இது பார்ப்பதற்கு முற்றிலும் புதுமையாக இருக்கிறது இந்த துறை. இந்த துறையைத்தான் நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். இதை பொறுப்பேற்று நடத்தக்கூடிய பேராசிரியர் நம்ம இடத்துல இருக்கிறார். இந்த துறை வந்து எப்படி பயன்பாட்டுக்கு என்னென்ன வகையில் இது ஆடை வடிவமைப்பில் என்ன பயனை தருகிறது?
இப்போ வந்து டைரெக்டாக லூம்லேருந்து வருது அப்படின்னா ஃபேப்ரிக் லூம்லேருந்து வரும். அதனோட ப்ராப்பர்ட்டிஸ் செக் பண்ணுவோம் இந்த லேபில். ஃபார் எக்ஸாம்பிள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, டென்சைல் ஸ்ட்ரென்த் டெஸ்டரில் டென்சைல் ஸ்ட்ரென்த்து செக் பண்ணுவோம், அப்ரேஷன் ரெசிஸ்டன்ஸ் பார்ப்போம், பில்லிங் ரெசிஸ்டன்ஸ் பார்ப்போம். இப்போ இது மூலயமா ஸ்டூடெண்ட்ஸ் என்ன லேர்ன் பண்ணிக்குவாங்க அப்படின்னா, ஒரு லூம்லேருந்து டைரெக்டாக ஒரு ஃபேப்ரிக் கொடுத்தோம் அப்படின்னா அதனோட குவாலிட்டி செக் பண்ணிவிட்டு அது என்டியூஸ், அதாவது எந்த பயன்பாட்டுக்கு அது போக போகுதோ அதுக்கு ஏற்றதா இல்லையாங்கிறத இதை செக் பண்ணி சொல்லுவாங்க இந்த லேபை யூஸ் பண்ணி. பருத்தி வந்து உங்களுக்கு இந்த ஆடை வடிவமைப்பில் எந்த அளவுக்கு பயனுடையதாக இருக்குது, அதனுடைய பயன்பாட்டை பற்றி சொல்லுங்கள். ஏன்னா காந்தியடிகள் வந்து பெரும்பான்மை முன்னிறுத்தியது வந்து பருத்தி தான். அந்த பருத்தியை வைத்து நீங்கள் என்ன செய்ய முடியும், என்ன செய்கிறீங்கன்னு சொல்லுங்கள். ஸ்டார்டிங்லேயே வந்து ஃபஸ்ட் இயர் ஜாயின் பண்ணையிலேயே வந்து நாங்கள் ஒரு ஃபைபர், அதாவது நூலுக்கு முன்னாடி ஸ்டேஜ் ஃபைபர்னு சொல்லுவோம், அதிலிருந்து தான் யான் வரும். அந்த ஸ்டேஜ்லேயே வந்து நாங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து காட்டனை பேஸ் பண்ணி சொல்லுவோம். ஒரு காட்டனோட குவாலிட்டி, காட்டன் ஃபைபரோட குவாலிட்டி செக் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இங்கே ஃபேப்ரிக் வந்ததுக்கப்புறம் காட்டனோட ப்ராப்பர்ட்டிஸ் செக் பண்ணுவாங்க. காட்டன் பொறுத்தவரையில் பார்த்தீங்க அப்படின்னா பயோடிகிரேடபிள் இன் நேச்சர், அதாவது மண்ணில் போட்டாலும் மக்கி போகிற தன்மையுடையது. அது வந்து சுற்றுச்சூழலுக்கும் எந்த பாதிப்பு தராது, நாம் வேர் பண்ணியிருக்கையிலையும் எந்த பாதிப்பையும் தராது. நாம் வந்து சிந்தட்டிக் போகையில் வந்து அது மக்கறக்கு பல வருஷம் ஆகும். ஸோ அது இயற்கைக்கும் ரொம்ப தீங்கானது, மனுஷனுக்கு தீங்கானது. அதை ப்ரமோட் பண்ணுறக்காக நம்ம, அதாவது சஸ்டெயினபிளாக தனக்கும் தீங்கு இருக்கக்கூடாது, சமூகத்துக்கு தீங்கு விளைவிக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நாங்கள் இங்கே இருக்கிற யங்ஸ்டர்ஸ், அதாவது இளம் வடிவமைப்பாளர்கிட்ட இயற்கையான, அதாவது கதர் ஆடை, பருத்தியிலான ஆடை, நேச்சர் ஃபைபர்ஸ் யூஸ் பண்ணி எப்படி வந்து ஃபேப்ரிக் டெவலப் பண்ணுறது, அதை எப்படி டெஸ்ட் பண்ணுறது, அதை ஃப்யூச்சர் ஃபேஷனாக எப்படி டெவலப் பண்ணி கொண்டுட்டு போகணும் அப்படிங்கிறதெல்லாம் டீச் பண்ணுறோம். இப்போ இந்த துறையில் எத்தனை மாணவர்கள் படிக்கிறாங்க? சுமார் 200 மாணவர்கள் படிக்கிறாங்க. இப்போ வந்து கேர்ள்ஸ் ஆகட்டும் இல்லை பாய்ஸ்னால் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரிக்குள்ளே கண்டிப்பாக ஒரு ஃபேஷன் மெர்ச்சன்டைசராகவோ அப்பேரல் மெர்ச்சன்டைசராகவோ ஜாயின் பண்ணிக்குவாங்க. பொண்ணுங்களை பொறுத்தவரையிலும் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி, அப்பார்ட் ஃப்ரம் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி, கண்டிப்பாக நம்ம வந்து ஒரு படித்து வேலைக்கு போகலினாலும் ஒரு ஓன் ஜாப், ஒரு ஆண்டர்பிரனர் ஆகிறதுக்கு நாங்கள் வழிவகுத்து கொடுக்குறோம். அவங்க வந்து எப்போனா ஒரு 18-19 இயர்ஸ் பாஸ் பண்ணி ஒரு டிகிரி முடிச்சுட்டு போனதுலேருந்து எண்ட் ஆஃப் த இயர் அவங்களோட லைஃப் டைம் எண்ட் ஆக வரையிலும் என்னாகும் அப்படின்னா அவங்க சொந்த காலில் நிற்கிற மாதிரி எங்கள் துறை மூலமாக தயாரிப்படுத்தி கொடுக்குறோம். அவங்க வந்து என்னென்னா, நாங்கள் பேசிக் ஸ்டார்டிங்லேருந்து ஸ்கெட்சிங், அவங்க ஃபேஷன் ஸ்கெட்சிங் படிக்கிறது மூலிமா அவங்க என்ன ஆகலாம் அப்படின்னா டிசைனர் ஆகலாம். அதுக்கப்புறம் எம்ப்ராய்டரி, டெக்ஸ்டைல் பிரிண்டிங்கு, ஸ்டிச்சிங்கில் பார்த்திங்கன்னா பேசிக் கார்மெண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன்லேருந்து அட்வான்ஸ்டு கார்மெண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் வரையிலும் நாங்கள் இங்கே டீச் பண்ணுறோம். ஸோ அதனால் அவங்க ஒரு ப்ரொஃபஷ்னல் ஒரு பொட்டிக் ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு தொழில் வந்து எங்கள் காலேஜில், எங்கள் டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் ஜாயின் பண்ணால், இந்த ஆடை வடிவமைப்பு மற்றும் கவின் புனைவியல் துறையில் நீங்கள் சேர்ந்துட்டிங்கன்னா நீங்கள் ஒரு பட்டம் பெற்று போகையில் ஒரு தொழில் முனைவோராக, ஒரு ஆண்டர்பிரனராக நீங்கள் போவீங்க. கவின் புனைவியல் ஆங்கிலத்தில் சொல்லுங்கள். காஸ்டியூம் டிசைன் அண்ட் ஃபேஷன், ஆடை வடிவமைப்பு. அருமையான தமிழ் சொல்.
கேட்ரிங் சயின்ஸ் அண்ட் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் துறை டிபார்ட்மெண்ட் நம்மோடு இருக்கிறார்கள். இது கொங்கு கலை அறிவியல் கல்லூரி நஞ்சனாபுரம். மிகச்சிறப்பாக இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு துறையும் அமைந்திருப்பது பார்த்து கல்வித்துறையிலே இருக்கிற நமக்கு பெருமிதமாக இருக்கிறது. இங்கே இந்த உணவு கலை எப்படியெல்லாம் உணவு பரிமாற வேண்டும், எப்படியெல்லாம் உணவு சமைக்க வேண்டும், எப்படியெல்லாம் அறைகளை பத்திரமாக பாதுகாக்க வேண்டும், சுகாதாரமாக பாதுகாக்க வேண்டும் என்பதெல்லாம் குறித்து ஒரு கல்வியை இவர்கள் கற்பிக்கிறார்கள். அந்த துறையினுடைய ஆசிரியர், பேராசிரியர் நம்மோடு இருக்கிறார். சார், உங்கள் பேர் சொல்லுங்கள். கார்த்திகேயன். எத்தனை பேர் படிக்கிறாங்க? ஒரு வருஷத்துக்கு 25 பேர் ஆவரேஜ் படிக்கிறாங்க. 3 வருஷம் கோர்ஸுங்க, 75 பேர் இருக்காங்க. இப்போ இதை பொறுத்த வரைக்கும் மாணவர்கள் படித்தோடனே உங்கள் இது வரைக்கும் 2008 படித்த மாணவன் இப்போ என்ன பண்ணுறான்? 2008 படித்தவங்க பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு பிஸ்னஸ் மேக்கராக இருக்காங்க. அப்ராடில் நிறைய பேர் செட்டில்ட் ஆகிட்டாங்க. இன்றைக்கி மோர் தென் பார்த்தீங்கன்னா 1.5 லட்சம் 2 லட்சம் அந்தளவுக்கு சம்பளத்தை ஈட்டிகிட்டு இருக்காங்க. இப்போ ப்ரெசென்ட்டில் முடித்தவங்களே பார்த்தீங்கன்னா ஒரு லாஸ்ட் 3 இயர்ஸாக நாங்கள் காலேஜிலேருந்து இண்டிவிஜுவலாக அப்ராட் அனுப்பிச்சிட்ருக்கோம். இப்போ லாஸ்ட்டாக கோர்ஸ் முடிச்சு 3 இயர்ஸ் ஆனவங்களே பார்த்தீங்கன்னா ஒரு 80,000 90,000 அப்ராடில் ஏர்ன் பண்ணிகிட்ருக்காங்க. ஒரு ஷார்ட் டேர்மில் பார்த்தீங்கன்னா கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஒரு ஹை ஏர்னிங்ஸ்க்கு உண்டான கோர்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம கேட்ரிங் கோர்ஸ் இருக்குங்க. இப்போ கேட்ரிங் கோர்ஸில் என்னென்ன இருக்குங்க? பிஜி, யூஜி, எப்படி யூஜி பிஜி என்னென்ன இருக்குங்க? கேட்ரிங் பொறுத்த வரைக்கும் இது யூஜி டிகிரிங்க. நம்ம ஹோட்டல் ஃபீல்டுக்கு போகணுன்னா யூஜி டிகிரியே போதுமானதுங்க. இதில் பார்த்தீங்கன்னா 5 செக்டர் நாங்கள் இங்கே ட்ரைனிங் ப்ளஸ் அவங்களுக்கு டீச்சிங் சொல்லி கொடுத்துட்ருக்கோம். அதில் ஃபஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா பேசிக் கிச்சனுங்க. ஸோ கிச்சனை பற்றின என்டையரான விஷயங்கள் நாங்கள் சொல்லிக் கொடுத்து 5 ஸ்டார் ஹோட்டலுக்கெல்லாம் அனுப்பிச்சுட்டு அவங்களுக்கு ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அது கூட பார்த்திங்கன்னா ரெஸ்டாரண்ட் அண்ட் பார் ஒன்று இருக்குதுங்க. ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஃபுட்ஸை நம்ம எப்படி சர்வ் பண்ணணும். தென் பாரில் இன்றைக்கி மாடர்ன் டேஸ்லாம் நமக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறையா இருக்குதுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பேக்கரி அண்ட் கன்ஃபெக்ஷனரின்ட்டுங்க. ஸோ நம்ம செல்ஃபாக ஒரு பேக்கரி வைக்கிறனாலும் பண்ணலாங்க. இல்லை அப்படின்னு மைட் பி நம்ம ஜாபுக்கு போய்ட்டு பேக்கரியில் ஒர்க் பண்ணுறனாலும் பண்ணலாங்க. அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் ஆஃபீஸ்னு ஒரு செக்டர் இருக்குதுங்க. ஹவுஸ் கீப்பிங்னு இருக்குது. மொத்தமாக 5 செக்டர் இருக்குது. இதில் பசங்களுக்கு எது சூட்டபுள் ஆகுதோ அந்த கெரியரை அவங்க சூஸ் பண்ணி போய்க்கலாம். ஸோ எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா ஜாப் அசிஸ்டன்ஸ் 100% பண்ணி கொடுத்துட்ருக்கோம். பர்டிகுலராக லாஸ்ட் 3 இயர்ஸ் பார்த்திங்கன்னா அப்ராட் ஆப்பர்ச்சுனிட்டியும் நம்ம ஜென்ரேட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் பசங்களுக்குங்க. இப்போங்க சார், இதில் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் இருக்கா? இருக்குங்க. 3 இயர்ஸ் முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க நல்ல ஒரு டாப் ரேஞ்சில் இருக்காங்க அப்படின்னு சொன்னோம்னா நம்ம இன்டர்வியூ ஹோட்டல் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டு மேனேஜ்மெண்ட் ட்ரைனிங்காகவே எடுத்துக்கிறாங்க. அதுக்கு பார்த்திங்கன்னா 18 மந்த்ஸுங்க ஹோட்டலில் ட்ரைனிங்கை எடுத்துகிட்டு டைரெக்டாக மேனேஜர் கேட்டகரியில் அவங்கள ரெக்ரூட் பண்ணிக்குவாங்க. ரொம்ப சிறப்புங்க சார். இந்த துறை இந்த அளவிற்கு விரிவு செய்து, இதற்கு ஒரு முன்னெடுப்பு செய்து, இதற்கு மிகப்பெரிய முதலீடு செய்து இந்த கொங்கு கல்வி நிறுவனம் மிகச்சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இதை பார்க்குற போது வியப்பாக இருக்கிறது. இது நிறைய வெளியிலேருந்து தெரிஞ்சு எல்லாம் படிக்கிறதுக்கு வராங்க. உள்ளூர் மக்களுக்கு இது எந்த அளவுக்கு தெரியும் அப்படிங்கிறது நமக்கு தெரியலை. ஆனால் இது ஒரு மிகச்சிறந்த ஒரு கல்வி பணியை கொங்கு கலை அறிவியல் கல்லூரி மிகச்சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறது. அதற்கு நாம் கிருஷ்ணா டிவியின் சார்பாக பாராட்டுகளையும் வாழ்த்துகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம்.
அன்பு ஸ்ரீகிருஷ்ணா தொலைக்காட்சி நோக்கர்களே, ஈரோடு மாவட்டத்தில் ஒரு மாபெரும் கல்வி நிறுவனம் கொங்கு கலை அறிவியல் கல்லூரி. இந்த கல்லூரி ஏறத்தாழ 3000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் இங்கே பயின்று கொண்டிருக்கிறார்கள். பலவிதமான துறைகளில் மாணவர்கள் கல்வியறிவு பெறுகிறார்கள். கொங்கு தொழில்நுட்ப அறக்கட்டளை இந்த நிறுவனத்தை மிகச்சிறப்பாக, அறக்கட்டளை நிறுவனம் என்பதனால் இது மிகச்சிறப்பாக கண்காணிக்கப்பட்டு நடத்தப்பட்டு வருகிறது. அதனுடைய நிர்வாகிகளுக்கும் தாளாளர் அவர்களுக்கும் இதை யாரெல்லாம் முன்னின்று நடத்துகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் ஸ்ரீ கிருஷ்ணா டிவி முதற்கண் வணக்கத்தையும் அன்பையும் தெரிவித்துக் கொள்கிறது. இந்த கல்லூரியினுடைய முதல்வர் மதிப்பிற்குரிய திரு வாசுதேவன் அவர்கள் நம்மோடு இருக்கிறார். இந்த கல்லூரி குறித்த செய்திகளை, கொங்கு கலை அறிவியல் கல்லூரி குறித்த செய்திகளை இப்போது நாம் கேட்டு தெரிந்து கொள்ள இருக்கிறோம். இந்த நேர்காணல் உங்கள் வீட்டு பிள்ளைகளுக்கு மிகவும் உதவியாக இருக்கும் என்பதனால் இதனை தொடர்ந்து காண வேண்டுகிறேன். சார் வணக்கங்க சார். இந்த கொங்கு கலை அறிவியல் கல்லூரி எத்தனை ஆண்டுகள் இது தொடங்கப்பட்டு? சரி, கொங்கு கலை அறிவியல் கல்லூரியானது கொங்கு வேளாளர் தொழில்நுட்ப அறக்கட்டளையின் ஒரு அங்கம். இது 1994ஆம் ஆண்டு கல்வி சேவையை ஆரம்பித்தது. நாங்கள் 30 ஆண்டுகள் முடிந்து இது 31வது கல்வி ஆண்டில் நாங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். சார், இந்த கல்வி நிறுவனத்தில் எத்தனை துறை இருக்குங்க சார்? இங்கே ஒரு 21 துறைகள் இருக்கின்றன. பார்த்திங்கன்னா ஒரு 23 யூஜி அண்டர் கிராஜுவேட் ப்ரோக்ராம் என்று சொல்லக்கூடிய ப்ரோக்ராம் நாங்கள் நடத்திட்டுருக்குறோம். அதே போல் பார்த்திங்கன்னா ஒரு 11 பிஜி ப்ரோக்ராம்ஸ் நடத்திட்டுருக்குறோங்க சார். ரிசர்ச்சில் பார்த்திங்கன்னா ஒரு 9 டிபார்ட்மெண்ட்ஸ் வித் ரிசர்ச் ஃபெசிலிட்டிஸோடு இங்கே ஃபங்க்ஷன் ஆகிட்டுருக்கு. சிறப்புங்க சார். இப்போ இந்த கல்லூரி நிறைய பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். இங்கே கல்லூரி முழுக்க பார்க்குறேன். கல்லூரி வளாகம் ரொம்ப சுத்தமாக இருக்குது. இது கல்லூரி மாணவர்கள் இங்கே இருக்கிறாங்களா அப்படின்னு கேட்குற அளவுக்கு அமைதியாக இருக்குது. நல்ல ஒரு ஒழுக்கம், நல்ல ஒரு தூய்மை, கற்பிக்கிற ஆசிரியர்களுடைய பெருமை, இதெல்லாம் பார்க்கும்போது உண்மையிலேயே ஈரோடு மாவட்டத்தில் இப்படி ஒரு மிகச்சிறந்த கல்வி நிறுவனம் இருப்பது எங்களுக்கெல்லாம் ரொம்ப பெருமையாக இருக்குது. நிறைய சாதனைகள் நீங்கள் செஞ்சுருக்கிறீங்க. அதில் குறிப்பிடத்தக்க மாதிரி ஏதாவது? கண்டிப்பாக சொல்லலாங்க. இதில் குறிப்பிட்ட நான் அந்த வகுப்புகள் பற்றி சொல்லும்போது சொன்னோம், அண்டர் கிராஜுவேட் ப்ரோக்ராம், போஸ்ட் கிராஜுவேட் ப்ரோக்ராம் அப்படின்ட்டு சொன்னோம். இந்த ஆண்டு, இந்த வரும் கல்வி ஆண்டிலிருந்து இப்போ மாணவர்களின் தேவைக்கேற்ப பிகாமில் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அப்படிங்கிற ஒரு புது கோர்ஸ் நம்ம அறிமுகப்படுத்துகிறோங்க. பாரதியார் பல்கலைக்கழக அனுமதியோடு நம்ம அறிமுகப்படுத்துகிறோம். அதே போல் இப்போ உங்களுக்கே தெரியும், ஏஐ இல்லாத உலகம் ஒரு உலகமே இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதுக்காக பிஎஸ்சி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங் அப்படிங்கிற ஒரு கோர்ஸ் இந்த கல்வி ஆண்டிலிருந்து வருது. இது ஒரு மிகப்பெரியான சிறப்பு. அதே போல் இங்கே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிஏ அப்படின்ட்டு ஒரு புது வேகம் மாணவர்களிடையே வந்திருக்கு. முன்னாடியெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, சிஏ படிக்கணும் அப்படின்னா நம்ம சென்னை போகணும், டெல்லி போகணும் அப்படிங்கிற ஒரு நிலை இருந்துச்சு. அந்த நிலையை மாறணும் அப்படிங்கிற ஆசைப்பட்டோம் நாங்கள். இப்போ நாங்கள் வெராண்டா சொல்யூஷன்ஸ் அப்படிங்கிற ஜேகேஷா கிளாஸஸ் அப்படிங்கிறவங்க தென்னிந்திய அளவில், இந்திய அளவில் ஒரு புகழ்பெற்ற ஒரு நிறுவனம். அவங்களோட ஒரு எம்ஓயு சைன் பண்ணி அவங்க இங்கே சிஏவை பிகாம் படிக்கும்போதே அதை இப்போ முழுநேர வகுப்பு படிக்கும்போதே அந்த மாணவர்கள் படிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தந்திருக்கிறோம். அது நம் ஈரோடு பகுதி மாணவர்களுக்கு மிகவும் உபயோகமாக இருக்கும் அப்படின்ட்டு நினைக்கிறேங்க சார். சார், இப்போ இந்த கோர்ஸ் அதாவது சிஏ இங்கேயே படிக்கலாம். இது எப்படி சார், எப்படி நம்ம முறையில், என்ன முறையில் நம்ம கற்பிக்கிறோம்? என்ன முறையில்? அடுத்து இன்டர்மீடியட் அப்படின்னு சொல்கிறது ஒன்றுங்க, அடுத்து ஃபைனல். இங்கே இருக்கும் மாணவர்கள் என்ன பண்ணும்னா, +2 முடிஞ்ச உடனே தங்களோட ஃபவுண்டேஷன் வகுப்புகளை தங்களோட யூஜி அண்டர் கிராஜுவேட் பிகாம் வகுப்பு படிக்கும்போதே படிக்கிறதுக்கான வாய்ப்பு இங்கே ஏற்படுத்தி கொடுக்குறோம். அவங்க 1ஆம் ஆண்டு முடிக்கும்போது ஃபவுண்டேஷன் முடிக்கலாம். 2ஆம் ஆண்டு படிக்கும்போது இன்டர்மீடியட்டில் ஃபஸ்ட் குரூப் முடிக்கிறதுக்கான வாய்ப்பையும், 3ஆம் ஆண்டு படிக்கும்போது இன்டர்மீடியட்டில் 2ஆம் நிலையான குரூப் 2 படிக்கிறதுக்கான வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுக்குறோம். அவங்க 3 ஆண்டு முடித்து வெளியே போகும்போது பிகாம் ப்ளஸ் இன்டர்மீடியட் என்ற நிலையோடு போகிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கு. இது மிகப்பெரிய மாணவர்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நாங்கள் நினைக்கிறோம் சார். இப்போ விடுதியை பற்றி தெரிஞ்சுக்கலான்னு விரும்புகிறேங்க சார். உங்களுடைய ஹாஸ்டல் கேர்ள்ஸுக்கு தனியாக, பாய்ஸுக்கு தனியாக இருக்குது. இப்போ அதிலுடைய எப்படி இருக்கிறாங்க, அது எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி?
இங்கே மாணவர்களுக்கும் மாணவிகளுக்கும் தனித்தனியாக விடுதி வசதி ஏற்படுத்தி கொடுத்துருக்குறோங்க. ஒரு 300 பெண்கள் தங்குவதற்கான மாணவிகள் தங்குவதற்கான வசதியும் இங்கே ஒரு 250 ஆண் மாணவர்கள் தங்குவதற்கான வசதியும் ஏற்படுத்தி கொடுத்துருக்குது. இந்த வசதி மிகவும் பாதுகாப்பான ஒரு சூழ்நிலை, உணவு மற்ற வசதிகளும் இங்கே சிறப்பான முறையில் இங்கே இருக்குங்க சார். நல்லாயிருக்கும் சார். இப்போ கல்வி சார்ந்த இந்த நிலைப்பாடுகள்லாம் மிகச்சிறப்பாக இயங்கிட்டு இருக்குது. மாணவர்கள் சமூகத்தோடு தொடர்பு கொண்டு சமூக சேவை செய்கிற எண்ணத்தை வளர்க்கிற விதத்தில் சமூக பணிகளுக்கு மாணவர்களை எந்த அமைப்பின் மூலமாக வழிபடுத்துகிறீர்கள்? NCC, NSS அது மாதிரி, அது பற்றி தெரிந்து கொள்ளலாம் சார். இங்கே NCC இருக்குங்க, 2 யூனிட் கேர்ள்ஸ் பாய்ஸ் 2க்குமே இருக்குது. அதே போல் NSS நேஷ்னல் சர்வீஸ் ஸ்கீம் சொல்கிற NSS வந்து இங்கே 4 யூனிட் நாங்கள் இங்கே வச்சுருக்கோம். அதே போல் YRC இருக்குங்க, யூத் ரெட் கிராஸ் அப்படின்னு சொல்கிறோம். RRC இருக்குது. இது இல்லாமல் இதெல்லாம் வந்து மேண்டேட்ரி செல்ஸ் அப்படின்ட்டு சொல்கிறாங்களேங்க. இது இல்லாமல் சுமார் ஒரு 28 கிளப் செல்ஸ் ஃபோரம் நம்ம இங்கே வச்சுட்ருக்குறோங்க. சூப்பர். இங்கே இன்ஸ்டிடியூஷன் இன்னோவேஷன் செல், என்டர்பிரினர்ஷிப் செல், இது மாதிரி IPR செல், இது மாதிரி ஒரு 23 செல்கள் நாங்கள் ரெகுலர் எஜுகேஷன் இல்லாமல் நீங்கள் சொல்கிற எக்ஸ்டென்ஷன், அவங்களோட பர்சனல் டெவலப்மெண்ட், பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட், ஈவன் நாங்கள் ஒரு சென்டர் ஆஃப் மைண்ட் அப்படின்ட்டு அவங்களோட மாணவர்களோட மனநிலையை சரிப்படுத்துவதற்கான சென்டர் ஆஃப் மைண்ட் அப்படின்ட்டு ஒன்று வச்சுட்ருக்குறோங்க. அதே போல் கேரியர் கைடன்ஸ் செல் அப்படின்ட்டு மாணவர்கள் வெளிநாடு சென்று படிக்கிறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி தரதுக்காக கேரியர் கைடன்ஸ் செல் வச்சுட்ருக்குறோம். பிளேஸ்மெண்ட் செல்ஸ் இருக்குது, என்டர்பிரினரியல் டெவலப்மெண்ட் செல்ஸ் இருக்குது. இது மாதிரி மாணவர்கள் 23 இதுக்குள்ளே வந்துடுது. இந்த செல்களில் பங்கெடுக்கும்போது மாணவர்கள் கல்வியோடு வேறு விதமான அவங்களோட திறமையை வளர்த்துக் கொள்வதற்கான வாய்ப்பு அவங்களுக்கு இங்கே கிடைக்குது. ரொம்ப அருமையாக இருக்குது சார். இந்த கல்லூரி வளாகமே ஒரு கலைமகளினுடைய வழிபாட்டு தலம் மாதிரி ரொம்ப அருமையாக சிறப்பாக இருக்குது. எல்லா வித மாணவர்களையும் பார்த்தோம். உள்ள வளாகத்துக்குள்ளே நுழையிற ஒரு அனுமதி கொடுத்துருந்தீங்க. கொங்கு கலை அறிவியல் கல்லூரி ஒரு தன்னாட்சி கல்லூரி. இந்த தன்னாட்சி கல்லூரி பல்கலைக்கழகத்தோடு இணைந்து பல்கலைக்கழகம் கண்காணிக்கிற நிகழ்வுகளிலும் அது சான்றளிக்கிற நிகழ்வுகளிலும் தங்கள் கல்லூரியினுடைய சாதனை எதையெல்லாம் செய்திருக்கிறார்கள்? நீங்கள் உங்களுடைய சாதனைகளை அவர்கள் எப்படி பட்டியலிட்டிருக்கிறார்கள்? உங்களுடைய தரப்பட்டியல், உங்களுடைய கல்லூரியினுடைய தரப்பட்டியல் எவ்வாறு, UGC அந்த அமைப்பு எப்படி உங்களை அங்கீகரிக்கிறார்கள் அப்படிங்கிறத பற்றி சொல்லணும். நிறைய சாதனைகள் இருப்பதாக கேள்விப்பட்டேன், அதனால தான் இதை குறிப்பாக கேட்குறேங்க. சரி, UGCயின் கீழே செயல்படுற NAAC அப்படின்னு சொல்லுவாங்க, நேஷ்னல் அசஸ்மெண்ட் அண்ட் அக்ரிடியேஷன் கவுன்சில். அவங்க தான் வந்து கல்வி நிறுவனங்களோட தரத்தை மதிப்பீடு செய்து அவங்க வந்து A+A அது மாதிரியான தர அங்கீகாரங்கள் கொடுக்குறாங்க சார். நம்ம கல்லூரியின் வசதிகள் வாய்ப்புகள் என்னென்ன இருக்குது, இங்கே மாதிரி கல்வி சூழ்நிலை எப்படி இருக்குது, இங்கே இருக்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு தர நிர்ணயம் செய்கிறாங்க. அந்த கடந்த ஆண்டு இந்த தர நிர்ணயத்தில் நாம் கலந்துக்கிட்டோம். அதில் கலந்துக்கிட்டதில் நமக்கு கொங்கு கலை அறிவியல் கல்லூரியானது A+ அப்படிங்கிற ஒரு விருதை பெற்றிருக்கிறோம். அதுலேயும் வந்து முதல் தகுதி மாதிரி. ஆமாங்க, 3.49 அப்படின்ட்டு ஒரு அகடமிக் ஸ்கோரோடு வச்சுட்ருக்குறோம். அது ஈரோடு பகுதி கல்லூரிகளில் நம்ம கல்லூரி இதில் முதலிடம் பெற்றிருக்கிறது. அதே போல் அந்த தர நிர்ணயம் எப்படி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அதை பேசுது. இங்கே இருக்கிற லேப்ஸ் ஆகட்டும், சுமார் நம்ம கல்லூரியிலே எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 11 கம்ப்யூட்டர் சென்டர்ஸ் வச்சிட்ருக்குறோம். ஒரு 800 கம்ப்யூட்டர்ஸோட லேப் செயல்படுறது. கம்ப்யூட்டர் சென்டர் மட்டும் இல்லைங்க, பயோடெக்னாலஜி லேப் இருக்குது, பயோகெமிஸ்ட்ரிக்கான லேப் இருக்குது, காஸ்டியூம் டிசைன் அண்ட் ஃபேஷனுக்கானது, கேட்ரிங் சயின்ஸ் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டுக்கான லேப், இது மாதிரி லேப் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குது. வேறு டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஃபெசிலிட்டிஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா சுமார் ஒரு 53 பேருந்துகள் இங்கே பஸ் நாங்கள் ஆப்ரேட் பண்ணுறோம். சுமார் ஒரு 70 கிலோமீட்டர் ரேடியஸில் நம்ம மாணவர்கள் இங்கே நம்ம கல்வி நிறுவனத்தில் வந்து பயன்பெறணும் நோக்கத்தில் செயல்பட்டுருக்குறோம். இப்போ இது மாதிரி பல்வேறு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பார்த்துட்டு தான் NAAC தர அங்கீகாரம் கொடுக்குறாங்க. அந்த வகையில் நமது கல்லூரி A+ என்ற தர சான்று பெற்றது எங்களுக்கு எல்லாமே ஒரு மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுத்தது. அதே போல் இன்னொன்று என்னென்னு பார்த்திங்கன்னா, இன்ஸ்டிடியூஷன் இன்னோவேஷன் கவுன்சில் அப்படின்னு சொல்கிற ஒரு ரேங்கிங் இருக்குங்க. அது IIC அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அதில் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, மாணவர்களோட தொழில் முனைவு திறன் எப்படி இருக்குது, அவங்களோட இன்னோவேட்டிவ் ஸ்கில்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரேங்க் கொடுக்குறாங்க. அது என்னென்னா ஸ்டார் ரேட்டிங்ஸ் கொடுக்குறாங்க. அதில் பார்த்திங்கன்னா நம்ம 3.5 ஸ்டார் வாங்கணும். மேக்ஸிமம் ஸ்டார் வந்து 4ங்க. அதில் 3.5 வாங்கணும் அப்படிங்கிறது. ஆமாங்க, 3.5 அப்படிங்கிறது ஒரு உயரிய விருதாக நாங்கள் நினைக்கிறோம். அதே போல் NIRF அப்படின்ட்டு நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க. ஆண்டுதோறும் இந்தியாவில் இருக்கிற அனைத்து கல்லூரிகளும் அங்கே அவங்களோட தர நிர்ணயத்தை அவங்க செய்து
அவங்க ஒரு தரவரிசை பட்டியல் வெளியிடுறாங்க. கடந்த ஆண்டு நமது கலை அறிவியல் கல்லூரிகள் இதில் பார்த்திங்கன்னா ஒரு சுமார் 3371 கல்லூரிகள் பங்கு பெற்றாங்க. அதில் பார்த்திங்கன்னா நம்ம 201 to 300 அப்படிங்கிற டாப் ரேங்க்கில் நம்ம வந்தோம். ஒரு 10% ஆஃப் த ரேங்க்கில் வந்திருக்குங்க. NIRF ரேங்கிங் அப்படிங்கிறது ஒரு ஆல் இண்டியா லெவலுங்களா? ஆல் இண்டியா லெவலில் நடக்கிற கல்லூரி. அதில் 3371 கல்லூரிகள் பங்கு பெற்றன. அதில் 10% கல்லூரிகளில் நமது கல்லூரி ஒரு கல்லூரியாக வந்திருக்குங்க. அது ஒரு மிகப்பெரிய நம்ம அங்கீகாரமாக நினைக்கிறோம். அதே போல் நம்ம இந்தியா டுடே ரேங்கிங் அப்படின்ட்டு ஒரு ரேங்கிங் நம்ம போடுறாங்க. அதில் நம்ம இந்தியா முழுவதும் நடக்கிற ரேங்கிங்கில் ஒரு 7 கேட்டகரியில் 100 கல்வி நிறுவனங்களுக்குள் ஒரு நிறுவனமாக நமது கல்லூரி வந்திருக்குங்க. அது ஒரு குறிப்பிடத்தக்க சாதனை எங்களுக்கு. இந்தியா டுடே பத்திரிகை நடத்திய ஒவ்வொரு ஆண்டுதோறும் அவர்கள் கல்வி நிறுவனங்கள் செயல்பாடுகள் வைத்து ஒரு தரநிலை பட்டியல் வெளியிடுறாங்க. அதில் நாங்கள் ஒரு 7 கேட்டகரியில் நாங்கள் டாப் 100 காலேஜஸில் ஒரு காலேஜஸாக வந்திருக்கோம். அதில் ஈரோடு அளவில் நடைபெற்ற கல்லூரியில் அனைத்து பிரிவுகளிலுமே நமது கொங்கு அலை கல்லூரிகளுக்கு முதலிடத்தை பெற்றது அப்படிங்கிறது எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான நிகழ்வு. இது போன்ற அங்கீகாரங்கள் மாணவர்களுக்கு மிகப்பெரிய இங்கே இருந்து வெளியே செல்லும்போது அவங்க A+ பெற்ற கல்லூரியிலிருந்து வந்திருக்கிறார்கள், 3.5 ஸ்டார் பெற்ற கல்லூரியிலிருந்து வந்திருக்கிறார்கள் என்பது மிகப்பெரிய ஒரு மதிப்பான ஒரு செயலாக இருக்கும் என்று நாங்கள் நினைக்கிறோம். இன்னும் சொல்லப்போனால் கொங்கு கலை அறிவியல் கல்லூரியிலேருந்து வந்திருக்கிறாங்க அப்படின்னாவே அது தரமான மாணவர்களாக இருப்பாங்க. நல்ல கல்வி நிறுவனம் அப்படிங்கிற ஒரு நல்ல பெயரும் கூட அவங்களுக்கு வேலை வாய்ப்பை எளிதாக பெற்றுத்தரும் அப்படிங்கிற மாதிரி. இது ஒரு நீங்கள் சொல்வது ஒரு மகிழ்வான எங்களுக்கான அங்கீகாரமாக நாங்கள் நினைக்கிறோம். அது உங்களிடமிருந்து வருவது எங்களுக்கு சந்தோஷம். நல்ல மாணவர்களுடைய தரம் நன்றாக இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் இந்த நிறுவனத்தை பார்க்கிற போதே தெரிகிறது. மிகச்சிறப்பாக உங்களுடைய பல்வேறு வேலைகளுக்கு இடையில், பணி அழுத்தத்துக்கு இடையில் எங்களுக்காக நேரம் செலவிட்டு கல்லூரியை பற்றிய செய்திகளை எங்கள் ஸ்ரீ கிருஷ்ணா தொலைக்காட்சிக்காக வழங்கியமைக்காக உங்களுக்கு எங்களது நெஞ்சார்ந்த நன்றியை ஸ்ரீ கிருஷ்ணா தொலைக்காட்சியின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி.